ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இப்போ நான் சொல்ல போகிற கதை ஸ்ரீமத் பாகவத புராணத்துலேருந்து. இதை நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு எல்லா வேதத்தில் இருக்கிற ஞானமும் கிடச்சிருமா அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் பாகம் நான் படித்தேன் இல்லையா, அதுலேயே சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்ம அம்பரீஷ மகாராஜாவை பற்றி இந்த கதையில் பார்க்க போகிறோம். அவர் யாருடைய பிள்ளை அப்படின்னா நாபாகா அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன். நாபாகா யாருடைய பிள்ளைனா நபகா அப்படிங்கிற ஒருத்தருடைய மகன். நபகா யாருன்னா மனுவினுடைய மகன், அதாவது பிரம்மாவினுடைய மானசீக புத்திரனான மனுவினுடைய புத்திரன் தான் யார்? நபகா. நபகாவுடைய புத்திரன் தான் நாபாகா. நாபாகாவோட புத்திரன் தான் அம்பரீஷ மகாராஜா. ஸோ ஏன் இவரோட கதை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ ஏகாதசி விரதம் இருக்கும், பட் துவாதசியில் பாரணை சில பேர் அவ்வளோவா கரெக்டான நேரத்தில் பண்ணுறதில்ல, அலட்சியப்படுத்துவா. ஸோ அவளுக்காகவே இந்த வீடியோ நான் போட்டேன்னு சொல்லலாம். ப்ளஸ் இப்போ அதிக மாதம் இருக்கிறதுனால இந்த அதிக மாதத்தில் ஏதாவது நம்ம டயத்தை ஒதுக்கி வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன். வேதத்தில் இருக்கிற ஞானம் உங்களுக்கு கிடச்சிருமா? நீங்கள் இப்போ ஸ்லோகம் ஏதாவது படிச்சிடலாம், அதோட அர்த்தம் உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருமா? மற்றவாளுக்கு புரியறதோட நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருமா இந்த நரேஷன், இந்த கேட்டேல்னாலே, இந்த கதையை கேட்டேல்னாலே. கதையை சுருக்கத்தை முதல்ல பார்க்கலாம், அப்புறம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அம்பரீஷ மகாராஜா பேர்லேயே இருக்குது மகாராஜா. அவர் சத்திரிய வம்சம். மகாராஜானாலே சத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவர். ஸோ அவரோட அப்பாவை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இதை நான் சொல்லிடுறேன். அவர் மிகுந்த செல்வந்தர் இருந்தாலுமே ரொம்ப பணிவோட பகவானுக்கு தான் சரீரத்தால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவை பண்ணுவாராம். ஏகாதசி விரதத்தையும் ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பாராம். துவாதசி பாரணையும் கரெக்டான டயத்தில் பண்ணிடுவாராம். ஸோ இப்படி இருக்கிறப்ப துர்வாச முனி ஒரு நாள் துவாதசி அன்னைக்கு, அதாவது ஏகாதசி விரதம் முடித்து எப்போ சாப்பிட்றமோ கரெக்டாக அப்போ வந்துட்டாராம் துர்வாச முனி. ஸோ துர்வாச முனி என்ன சொன்னாராம், நான் போய் யமுனா நதியில் குளிச்சுட்டு வர நம்ம 2 பேரும் சேர்ந்து பாரணை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பட் அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப நாழியாகிடுது, ரொம்ப லேட், பயங்கரமாக லேட் ஆகிடுது. பட் இவர் தான் ஸ்ரத்தையாக கரெக்டான நேரத்தில் பாரணை பண்ணுறவர் இல்லையா, அம்பரீஷ மகாராஜா. ஸோ அவர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்கிற பிராமணர்கிட்ட அட்வைஸ் கேட்டார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு அந்த பிராமணர் சொன்னாராம், நீ ஃபார்மாலிட்டிக்கு விரதத்தை முறிச்சிடு, அதாவது ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தண்ணியை குடிச்சிரு. அந்த காலத்துலலாம் எப்படி இருப்பான்னா தண்ணி கூட குடிக்காமல் நிர்ஜலமாக தான் எல்லோரும் விரதம் இருப்பா. ஸோ தண்ணி குடித்தாலே விரதம் முடிஞ்சதாக கணக்கு. ஸோ தண்ணியை குடிச்சிட்டார் துர்வாச முனி. குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே துர்வாச முனிவர் பொறுமையாக குளிச்சுட்டு அவருக்கு தெரிஞ்சிருது இவர் பாரணை பண்ணிட்டார் அப்படின்னு. பயங்கரமாக கோவம் தலைமுடியிலேருந்து ஒரு ராட்சசனை உருவாக்கினாராம். பயங்கர கருப்பாக பார்க்கவே பயங்கர கொடூரமாக இருக்கிற ராட்சசனை உருவாக்கினாராம். அந்த ராட்சசன் அம்பரீஷ மகாராஜாவை போய் தாக்கணுங்கிறது தான் துர்வாச முனியோட எண்ணம். அவர் நினச்ச அந்த க்ஷணமே என்ன ஆயிடுத்து, பகவான் மேலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டுருக்கார் இல்லையா. ஸோ தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பரீஷ மகாராஜா தன்னுடைய ஒவ்வொரு அங்கத்தினாலேயும் பகவானுக்கு சேவை செய்கிறவர். ஸோ அவரை காப்பாற்றுறதுக்காக இந்த ராட்சசனை சுதர்சன சக்கரத்தால் வெட்டினதுக்கப்புறம் அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணார், துர்வாச முனியை துரத்தினார். துர்வாச முனியை பனிஷ் பண்ணுறதுக்காக. ஸோ துர்வாச முனி முனிவர் இல்லையா, அவர் எந்த உடம்புல இருக்காரோ அதே உடம்புடைய அவரால் எல்லா லோகத்துக்கும் போக முடியும். ஸோ பிரம்மலோகம் போனாராம். பிரம்மர்கிட்ட போய் கேட்டாராம், இதுமாரி சுதர்சனத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுன்னு. காப்பாற்ற முடியலையா. ஸோ கைலாயம் போனாராம். கைலாயத்தில் சிவபெருமானும் கை விட்டாராம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் கொடுத்த ஒரே அட்வைஸ், நீ எந்த பக்தனை கொல்றதுக்காக ராட்சசன் உருவாக்கினியோ அதே பக்தன்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் நேராக அம்பரீஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். அவ்வளோ பெரிய முனிவர் அம்பரீஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பகவான் பக்தர்களை காப்பாற்றுறார். ஸோ
பக்திக்கு பகவான் ரொம்ப கட்டுப்பட்டவர். பக்தனை காப்பாற்றுறதுக்கு அவர் எந்த எல்லைக்கும் போவார். ஸோ இதுதான் வந்து அந்த துவாதசி பாரனோட கதை. ஆனால் அம்பரீஷ மகாராஜா எவ்வளோ சிறந்த பக்தர்னா, அவர் வந்து ஒரு வருஷம் முழுக்க வெறும் தண்ணியை மட்டும்தான் குடிச்சுட்டு இருந்தாராம். இது மாதிரி வந்து நம்மளால் துர்வாச முனிவர் லோகலோகமாக போய் அவமானப்பட்டு திரும்பி வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நம்மளே வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் அவர் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அவர் சாப்பிடலையாம். துர்வாச முனிவர் லோகலோகமாக சுற்றினார்னு சொன்னேன் இல்லையா. லோகலோகமாக போய் சுதர்சனம் வந்து அவரை துரத்திகிட்டே இருந்தது இல்லையா. அது வந்து எவ்வளோ வருஷம்னா ஒரு முழு வருடம், ஒரு ஃபுல் இயர் வந்து அவர் போய் களைச்சி போய் ரொம்ப டயர்டாகி கடைசியாக அம்பரீஷ மகாராஜா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். அவரை பார்த்தோன்னே அம்பரீஷ மகாராஜாவுக்கு மனசே உடஞ்சி போச்சான். அவ்வளோ பெரிய முனிவர் இப்படி வந்து கஷ்டப்பட்டாரே, அதுவும் நம்மளால தான், பேசாமல் அன்றைக்கி நம்ம பாரணையை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட அவருக்கு தோணித்தான். ஒரு வருஷம் அலைஞ்சு திரும்பி வர வரைக்கும் அம்பரீஷ மகாராஜா வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு வருஷம் முடிஞ்சு தான் வந்து சாப்பிட்டாராம். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் எல்லாருக்கும் மனோ வலிமை ப்ளஸ் வந்து உடலில் வந்து பலமும் இருந்திருக்கு. இப்போ வந்து ஏகாதசிக்கு ஒரு நாள் சாப்பிடாதன்னு சொன்னால் யாராலையும் முடியாது. பட் வந்து அந்த காலத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் அம்பரீஷ மகாராஜா குற்ற உணர்ச்சியில் அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை. தப்பு பண்ணது துர்வாச முனிவர் தான். இருந்தாலும் அவ்வளோ பெரிய முனிவரை நம்ம இப்படி வந்து லோகலோகமாக அலைய விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு வருஷம் அவர் திரும்பி வர வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லையா. ஸோ இப்போ இவ்வளவு சிறந்த அம்பரீஷ மகாராஜாவுடைய அப்பாவை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவரோட அப்பா யாருன்னா நாபாகா அப்படிங்கிறவர். ஸோ நாபாகாவுக்கு கூட பிறந்தவளும் இருக்கா. ஸோ கூட பிறந்த சகோதரர்கள். ஸோ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அளவுக்கு நல்லவா கிடையாது. ஸோ நாபாகா வந்து குருகுலத்தில் இருந்தப்ப இவன் என்ன நினச்சிட்டா, குருகுலத்திலேருந்து நம்மளுடைய சகோதரன் திரும்பி வரமாட்டான், அதனால் அப்பாவினுடைய சொத்து, அதாவது நபகாவினுடைய பிள்ளை தான் நாபாகா. ஸோ அப்பா நபகாவினுடைய சொத்தை வந்து பிரித்தாலும், அப்படி பிரிக்கும்போது நாபாகாவை வந்து இவா வந்து மறந்துட்டாலாம். இது மாதிரி வந்து எப்படியும் திரும்பி வரமாட்டான், வந்து பிரம்மச்சாரியாகவே இருந்து அதுக்கப்புறம் சன்னியாசி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி இவாளை நினச்சின்ட்டு இது மாதிரி நாபாகாவை வந்து விட்டுட்டாலாம் அப்படி தனியாக சொத்து இல்லாமல். ஸோ நாபாகா என்ன பண்ணால் கரெக்டாக குருகுலம் முடிச்சுட்டு திரும்பி வரா. திரும்பி வந்து தன்னுடைய சகோதரன்ட்டு கேட்கும்போது இதுமாரி சொத்து பிரித்த விஷயம்லாம் தெரிய வந்தோன்னே என்னுடைய பாகம், என்னுடைய ஷேர் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பா நபகாவும் மகாராஜா தான். அவளாம் அந்த காலத்தில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் போயிடுவா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டான் இந்த காலத்து மனுஷா மாதிரி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கடமையெல்லாம் முடிஞ்சோன்னே வானப்பிரஸ்தம் போயிடுவா. ஸோ அது மாதிரி போனதுனால தான் வந்து பிள்ளைகள் வந்து சொத்தை வந்து பிரிச்சுண்டா. ஸோ அப்பா தான் அவனோட சொத்துன்னு சொல்லிட்டா. இன்னொன்று நாபாகா வந்து சண்டையெல்லாம் போடலையா, நேராக போய் அப்பா நபகா கிட்ட முறையிடுறான். இது மாதிரி என்னுடைய சகோதரர்கள்லாம் சொல்கிறாளே இது உண்மையா அப்படின்னும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் உன்னோட சொத்தெல்லாம் கிடையாது, நீ வந்து நான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இது மாதிரி அவள்கிட்ட போய் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ நீ என்ன பண்ணு, அங்கீர முனி யாருன்னா இந்த நபகா வந்து எப்படி வந்து மனுவினுடைய பிள்ளையோ, மனு வந்து எப்படி பிரம்மனுடைய மானசீக பிள்ளையோ, அதே மாதிரி இவரும் இந்த அங்கீர முனியும் வந்து பிரம்மனுடைய மானசீக புத்திரன். ஸோ அந்த அங்கீர முனியினுடைய சந்ததியினர் வந்து அடிக்கடி யாகம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். எதுக்காக பண்ணுவானா, எப்படியாவது வந்து நம்ம முக்தி அடைஞ்சிடணும், பகவான்கிட்ட போய் சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் பண்ணிட்டே இருப்பாளாம். ஆனால் என்னவோ தெரியல, கரெக்டாக 6வது நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவாளாம், ஏதாவது தப்பு பண்ணிடுவாளாம். ஏன்னா அவளுக்கு வந்து விஸ்வதேவனை கூப்பிட்டு ஆவாகன பண்ணுற மந்திரம் தெரியாதான். விஸ்வதேவன் அல்லது விஸ்வேதேவாகங்கிறது தான் சரியான சமஸ்கிருத
உச்சரிப்பு. விஸ்வே தேவா அல்லது விஸ்வதேவான்னு சொல்லலாம். இந்த விஸ்வதேவாங்கிறது யார் அப்படின்னா, ஒரு 10 பேர் சேர்ந்தது தான் விஸ்வதேவா. யாருன்னா அது வந்து க்ரது, சத்யா, வசு, தக்ஷா, காலா, காமா, திருதி, குரு, புரூரவஸ், மாத்ரவஸ்னு ஒரு 10 பேர் சேர்ந்தது தான் இந்த விஸ்வேதேவாக அப்படிங்கிறது. ஸ்ராத்த காரியம்லாம் பண்ணும்போது விஸ்வதேவனுக்கு ஒரு பங்கு உண்டு. ஸ்ராத்த காரியமெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பேன். ஸோ ஸ்ராத்தம்னா அதாவது தவசம் பண்ணும்போது இதெல்லாம் அந்த விஸ்வதேவாவுக்கு வந்து ஒரு பங்கு உண்டு. ஸோ அந்த விஸ்வதேவனை வந்து கொடுக்குற அந்த மந்திரம் வந்து அவருக்கு சரியாக வராதான், சரியாக தெரியலையாம். யாருக்கு? இந்த சந்ததியினர், யாகம் பண்ணுற சந்ததியினருக்கு. அதனால் இந்த யாகத்தை ஒழுங்காக முடிக்க முடியலையாம். அவளுக்கு போக வேண்டிய ஷேர் கிடச்சாதான் அந்த யாகம் கரெக்டாக முடியும். பட் தேவரை வந்து கூப்பிட்டு அந்த கரெக்டான மந்திரம் சொல்லி கூப்பிட்டு எதுவும் கொடுக்க முடியாததுனால அவளால் அந்த யாகத்தை முடிக்க முடியலையா. ஸோ அது வந்து இவருக்கு தெரிஞ்சிருந்தது. யாருக்கு? நாபாகாவோட அப்பா நபகாவுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணார், நான் இதுதான் அந்த மந்திரம்னு சொல்லி அந்த 2 மந்திரத்தை சொல்லி 2 ஸ்லோகத்தை சொல்லின்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்லோகத்தை சொல்லி இது மாதிரி நீ போய் இதை சொல்லு, அவங்களுக்கு சொல்லு, இது மாதிரி ஹெல்ப் பண்ணால் அந்த யாகம் கரெக்டாக முடியும். யாகம் முடிஞ்சால் வந்து நிறையா செல்வம் கிடைக்கும். அந்த செல்வத்தெல்லாம் நீ வச்சுக்கோ. ஏன்னா அவள் யாகம் பண்ணுறது வந்து அவள் வந்து டைரெக்டாக வந்து பகவானுடைய லோகத்துக்கு போகிறதுக்கு தான். ஸோ அவளுக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவள் கொடுத்துருவா, இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ நாபாகாவும் அந்த 2 ஸ்லோகம் அப்பா நபகா சொல்லி கொடுத்த ஸ்லோகத்தை போய் அந்த அங்கீர முனியோட சந்ததியினர் யாகம் பண்ணுறாளே அவள்கிட்ட போய் சொல்லி விஸ்வதேவருடைய ஸ்லோகத்தை சொல்லி அந்த யாகத்தை நல்லபடியாக முடித்து வச்சு அந்த யாகத்தில் நிறைய செல்வங்கள்லாம் அந்த யாகத்துக்காக சேர்த்து வச்ச செல்வம், அந்த எல்லா செல்வத்தையும் வந்து நாபாகாகிட்ட கொடுத்துட்டு அவள் வந்து கையோடு கிளம்பி போகிறதா தான் வந்து இந்த நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் டைட்டிலில், இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. இப்போ யாகம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா நிறையா செலவாகும். அப்புறம் யாகம் முடிஞ்சோன்னே சிலதெல்லாம் மிஞ்சி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா நிறையா தானியங்கள் கூட மிஞ்சி இருக்கலாம், நெய் மிஞ்சி இருக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் பழங்கள் மிஞ்சி இருக்கலாம். அப்புறம் வந்து இந்த பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, இந்த பூஜை பாத்திரங்கள்லாம் தங்கத்துலேயும் வெள்ளிலையும் இருக்கும். ஸோ அது மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து தங்கமும் வெள்ளியும் வந்து அந்த காலத்தில் இருக்கும். அதெல்லாம் செல்வம் தானே. அதுக்கப்புறம் வந்து நிறையா தானம் பண்ணியிருப்பா. அந்த யாகத்தை வந்து இந்த சந்ததியினர் நல்லா பண்ணணுன்ட்டு நிறைய பேர் தானம் பண்ணியிருப்பா. பொற்காசுகள் கூட கொடுத்துருக்கலாம், அந்த செல்வம். ஸோ யாகம் முடிஞ்சு எஞ்சி இருக்கிற அத்தனை செல்வமும் நாபாகாவுக்கு தான் அப்படின்ட்டு அவள் அப்பா சொல்கிறா. அதாவது நாபாகா எடுத்துக்கலாம், அவள் கொடுத்தா, பர்மிஷன் கொடுத்தா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா இது வந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் திடீர்னு வெளியில் வந்துட்டு இது என்னோட ஷேர் அப்படின்னு சொல்லிவிட்டான். ஏதோ ஒரு உருவம் வெளியில் வந்து சொல்லித்தான், ஒரு கருப்பான ஒரு உருவம். உடனே வந்து கிடையாது, இது எனக்கு சேர வேண்டியது அப்படின்னோடனே உடனே வந்து உங்கள் அப்பா தான் வந்து ரொம்ப சிறந்தவராச்சு, நியாய தர்மத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவராச்சேன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவர்கிட்ட நியாயம் கேட்கலான்ட்டு சொல்லித்தான். அந்த உருவம் ஒன்று வெளியில் வந்தது இல்லையா திடீர்னு, என்னோட பங்குன்னு சொல்லிட்டு இந்த செல்வம்லாம் என்னை தான் அடையணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உருவமும் இந்த நாபாகாவும் நேராக அவள் அப்பா நபகாட்ட போய் முறையிடுறாளாம். ஸோ நபகாவும் இது யாருக்கும் சொந்தம் இல்லை, இது வந்து சிவபெருமானுக்கு தான் சொந்தம்னு சொல்லிடுறாராம். இப்போ பொதுவாகவே எஞ்சி இருக்கிற செல்வங்கள் யாகம் முடிஞ்சோன்னு எதெல்லாம் எஞ்சி இருக்கோ, மிச்சமாக இருக்கோ, அது எல்லாம் நியாயமாக யாரை சேரும் அப்படின்னா மகாதேவன் சிவபெருமானை தான் சேருமா. ஏன்னா தக்ஷ யஜ்ஞத்தில் பார்த்தேன்னா தக்ஷன் வந்து சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்காம அவமானப்படுத்தினதுனால அப்போ ஏற்பட்ட ரூலாம் இது. யாகத்தில் எது மிஞ்சி இருக்கோ அது வந்து சிவபெருமானை சேரணும்னு அப்போ ஏற்பட்ட ரூலாம் இது. ஸோ அந்த ரூல் படி சிவபெருமான் கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு கருப்பு உருவத்தில் வடக்கு திசையிலேருந்து வந்து சொல்கிறாராம், இது மாதிரி இது என்னோடது, என்ன சேர வேண்டியது அப்படின்னு.
மகாதேவன்னு வெளிக்காட்டிக்காமல் வேற ஒரு உருவத்தில் வந்து கிளைம் பண்ணுறார். இதனால தான் நாபாகாவோட அப்பா நபகா வந்து சிவபெருமானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமான் வந்துட்டு ஆமாம் கரெக்ட், இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்கிறாராம். ஸோ அந்த காலத்தில் நினச்சா சிவபெருமானை கூப்பிட்றா, அதுமாரிலாம் வந்து அவளுக்கு வந்து சக்தி இருக்குது, அந்த அளவுக்கு அவளுக்கு தகுதியும் இருக்குது. தகுதி இருந்ததுனால தான் பகவான் கண்ணுக்கு தெரிஞ்சார். ஸோ வந்து இது மாதிரி இதெல்லாம் நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய செல்வத்தையும் கொடுத்துட்டு அவனை வாழ்த்திட்டு நாபாகாவை வந்து வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாராம் அந்த மகாதேவன் சிவபெருமான். ஸோ இப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிறந்தவர் தான் இந்த அம்பரீச மகாராஜா. ஒரு வருஷம் முழுக்க இது மாதிரி துர்வாச முனியை லோகலோகமாக அலைய ஓட்டத்துக்காக சாப்பிடாமல் இருந்த அந்த அம்பரீச மகாராஜா, அவர் வந்து மகாராஜானா அதை ராஜாவாக இருந்தாலும் பகவானுடைய கோயிலை சுத்தப்படுத்துறது, பகவானுக்கு எல்லா சேவையும் செய்கிறது எல்லாமே பண்ணுவாராம். ஏன் பசுஞ்சாணம் தள்ளுறதுலேருந்து எல்லாத்தையும் செய்வார்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தன்னுடைய பாகங்க கண்ணு கொடுத்துருக்கா, கண்ணு பகவானை பார்க்குறதுக்கு, வாய் இருக்கா அது பகவானை பற்றி பேசுகிறதுக்கு, காது இருக்கா அது பகவானை பற்றி கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வாழ்ந்தாராம் வாழ்நாள் முழுக்க. இதுதான் வந்து உங்களுக்கு நான் இந்த அதிக மாதத்தில் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து உங்களோட கண்ணு நல்லா தெரியும் போதே நல்லா படிங்க, பகவானை பற்றின புராணங்கள்லாம் படிங்க. காது நல்லா கேட்கும்போதே ஸ்தோத்திரத்தையும் லக்சரோ இல்லை உபன்யாசமோ எதாக இருந்தாலும் தயவுசெய்து கேளுங்க. காது வந்து நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் காது கேட்காது. ஸோ அது கேட்குற வரைக்கும் நம்ம வந்து கேட்டுக்கிறது நல்லது. அப்புறம் வாய் இருக்கும்போதே பகவானை பற்றி பேசிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு அங்கமும் வந்து பகவானுக்காக நம்ம சேவை பண்ணுறது மிகச்சிறந்தது, நம்ம கடமையும் கூட. ஒன்றும் நம்ம பகவானுக்கு வந்து ஏதோ பெரிய ஃபேவர் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கூடாது. பகவான் ஆக்சுவலாக நம்மளுடைய சாப்பாட்டை கூட பகவான் தான் ஜீரணிக்கிறாருன்னு பகவத்கீதை ஸ்லோகத்தில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நம்ம எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது, அதுதான் உண்மை. இப்போ சாதாரண நம்ம அப்பா அம்மாவுக்கே எவ்வளோ செஞ்சாலும் பத்தாதும்பா. அப்படி பார்த்தா அவர் அந்த உலகத்துக்கே அப்பா அம்மா, நம்ம சாப்பாட்டு கூட வந்து அவர் தான் ஜீரணம் பண்ணுறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஸோ என்னால் ஏதோ முடிஞ்சது நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து வந்து இதை உங்களுக்கு யாரெல்லாம் கேட்பான்னு தோன்றதோ அவளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.